Be blessed by the divine. Thanks to all my wonderful teachers who really taught me to what I am today. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது பிரெக்னன்சில எப்படி என்ன நடக்குது அப்படின்றத பத்தி ஒரு அவேர்னஸ் செஷன். இது பிறப்புனால இறப்பு கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? எவ்ரி ஒன் கம்ஸ் வித் ரிட்டர்ன் டிக்கெட். யாரு பிறந்தாலும் இறப்பு இருந்தே இருக்கு. ஸோ பிறப்புன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். குழந்தை பிறந்ததும் அழுவுது, எல்லா சுத்தியில இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பிரெக்னன்சில கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்டிலைசேஷன்ல ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஓவம், அவ்வளோ சின்ன ஒரு ஸ்பெர்மும் ஒரு சின்ன ஓவமும் அவ்வளோ பெரிய ஹியூமன் பீயிங்கை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்று அது இருக்குன்னா அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் சரி, அந்த ஒரு ஓவம் ஸ்பெர்முக்கும் சரி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். இங்க நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அந்த பெண் உடம்புல ஃபுல்லா எல்லா ஆர்கன்ஸ், எல்லா டிஷ்யூஸும் சேஞ்சஸ் நடக்குது. அந்த குழந்தைக்குள்ளேயும் சேஞ்சஸ் நடக்குது. த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்ராக்சிமேட்டா 266 to 270 days ஆகுது. ஆல்மோஸ்ட் 9 months இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. பிரெக்னன்சி, அந்த அம்மா கர்ப்பமாய அந்த குழந்தைய வளர்த்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நமக்கு 9 மாசம் ஆகுது. சோ அந்த அந்த தாய் அந்த குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கும் போது அவங்க உடம்புலயும் சில சேஞ்சஸ் நடக்குது, அந்த குழந்தையோட உடம்புலயும் சேஞ்சஸ் நடக்குது. இது ஒரு நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் தான். ஆனா இந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அந்த தாய் கண்டிப்பா அந்த பிரெக்னன்சியை என்ஜாய் பண்ணும். அந்த குழந்தையும் பிரெக்னன்சில இருந்தே வயிற்றுல இருந்தே அது சிங்கிள் செல்லா இருக்கும் போது இருந்து அதனுடைய உடம்பு வளர்ச்சியும் சரி, அதனுடைய மன வளர்ச்சியும் சரி, ரெண்டும் நடக்குது. ஸோ இங்க இந்த தாய்க்கு தந்தைக்கு சுற்றில இருக்கவங்க எல்லாத்துக்குமே இதுக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு. ஸோ இந்த நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ்னா அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் வீடு அந்த தாயின் கர்ப்பப்பை. அந்த தாயின் கர்ப்பப்பை பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. அந்த கர்ப்பப்பையில அதால ஃபுல்லாவே லிபரலாவே இப்படி இப்படி கூட சுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அது பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது அது மனசுக்குள்ள ஒரு கவலையும் இல்ல, ஒரு எமோஷன்ஸும் இல்ல. அது பாட்டுக்கு சந்தோஷமா தாயினுடைய வயிற்றுல ரொம்ப ஹாப்பியா அது உள்ள காலு கையெல்லாம் மடக்கி படுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கு. ஏன்னா அது அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணிடுறாங்க. டைம்க்கு டைம் என்ன சாப்பாடு அனுப்பணுன்றது அந்த அம்மா சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ அந்த குழந்தைக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தையோட வளர்ப்பு அது அதனுடைய ஒரு ஒரு ஆர்கன்ஸ் ஃபார்மேஷன்லயும் அந்த குழந்தையோட வளர்ப்பு அங்க இருக்குது. சோ அந்த தாய்க்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சில தாய் அது சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாங்க. கொஞ்சமா நௌசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருசாக அந்த வயிறு பெருசாகும் போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். இதெல்லாம் சிம்பிள் தான். நம்ம ஏதாவது ஒரு ஆல்மண்ட் ஆயில், பட்டர், ஒலிவ் ஆயில், விட்டமின் இ இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதெல்லாம் சரி பண்ணிடுறோம். சில சமயத்துல கிராம்ஸ் வரும், அந்த கால்ல கிராம்ஸ் வரும். கொஞ்சம் கிராம்ஸ் வரும்போது அதுக்கு பேசிக்கா அவங்க சாப்பாட்டுல கண்டிப்பா சரி பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய மாத்திரைகள் சாப்பிட தேவையில்ல. எலக்ட்ரோலைட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஆல்மண்ட்ஸ், ஸ்பினாச், கேஷ்யூஸ், கடலைக்காய், பிளாக் பீன்ஸ், பொட்டேட்டோ, யோகர்ட், கிட்னி பீன்ஸ், இதெல்லாம் நீங்க எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டாக்டர், உங்களுடைய ஆப்ஸ்டிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நீங்க செய்யணும். நல்ல தூக்கம் இருக்கணும் இந்த பிரெக்னன்சி டைம்ல. ஆனா தூக்கமும் கொஞ்சம் கெடுது பிரெக்னன்சி டைம்ல.
அதெல்லாம் என்னன்றத வந்து பாத்துக்கணும். நார்மலா முக்கால் பாகம் வந்து நார்மல் டெலிவரி தான் நடக்கும். பட் சில சமயத்துல காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த குழந்தை தலை கீழே வரலன்னா ப்ரீச் ஆகுது, இல்ல சைட்ல இருந்துச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆகுது. ட்வின் பிரெக்னன்சியா இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் டாக்டர் பார்த்து ரெகுலரா அதை வந்து நீங்க செக்அப் போகும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க டாக்டர். கண்டிப்பா நாம வந்து மெடிக்கல் செக்கப்க்கு போய் ஆகணும். ஏன்னா வந்து அந்த காலத்துல வீட்டிலேயே இருந்தாங்க, டெலிவரி வீட்டிலேயே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மெடிக்கல் இஷ்யூஸ் வருது. டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அவங்க வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாங்களா, அவங்களோட ஹீமோகுளோபின் எப்படி இருந்துச்சு, அந்த வயிற்றில் தண்ணி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அப்பப்பவே கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தையும் நல்லா இருக்கும், அந்த தாயும் நல்லா இருக்கும். இதனாலதான் வந்து நம்ம வந்து ரெகுலரா மெடிக்கல் செக்கப்க்கு நம்ம வந்து போயே ஆகணும். கர்ப்ப சம்ஸ்காரன்ட்டு அந்த காலத்துல உபனிஷத்ஸ்லயே வந்து நமக்கு வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு ப்ரீநேட்டல் கேர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன் ஐடியல் என்விரான்மெண்ட் ஃபார் த பேபி அண்ட் மதர். ஒரு நல்ல என்விரான்மெண்ட், பிசிக்கல் அண்ட் எமோஷனல் என்விரான்மெண்ட் அந்த தாய்க்கும் சேய்க்கும் வர்றது எப்படின்றது வந்து கர்ப்ப சம்ஸ்கார் அப்படின்றதுல உபநிஷத்துலயே சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த டைம்ல நீங்க படிக்கலாம், ரொம்ப நல்லது. பட் ஆனா அது எந்த ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு ஒரு நாலேஜ். நம்ம அந்த டைம்ல, நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்ம எதோ கத்துக்கிறத அந்த குழந்தை எப்படி வளருது, தாய்க்கு என்ன சேஞ்சஸ் நடக்குது, குழந்தைக்கு என்ன சேஞ்சஸ் நடக்குது, மதரோட மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் எப்படி இருக்கு, அன்பார்ன் சைல்டினுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து கத்துக்கலாம். நிறைய வந்து மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சது ஒரு சாஃப்ட் மியூசிக்கோ, ஃப்ளூட்டோ, வீணா, இந்த மாதிரி பண்ணலாம். மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி பண்ணலாம். இதுவும் வந்து நீங்க ப்ராப்பரா அந்த யோகா பீப்புள் கிட்ட இருந்து நீங்க வந்து கத்துக்கணும். தனியா நீங்களா எதுவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்காதீங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காவே இருங்க. மைண்ட்ல இது அப்படி ஆகுமா, இது இப்படி ஆகுமான்னு எந்த பயமும் படாதீங்க. அப்புறம் மீனிங்ஃபுல்லா பேசுங்க. அன்னெசரி காசிப், அன்னெசரி சோஷியல் மீடியா, ஆங்கர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். உங்க சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த காலத்துல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க, அபிமன்யு அவங்க அம்மா கர்ப்பத்துல இருக்கும்போது கிருஷ்ணர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் மனசுல பதிஞ்சிருக்கு. அதே மாதிரியே பிரகலாதா பிரெக்னெண்டா இருக்கும்போது, அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது முனிவர் பேசுறது அத்தனையும் அவருடைய மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பேசுறீங்க, என்ன திங்க் பண்றீங்க, இது எல்லாமே அந்த குழந்தையோட மனசுக்குள்ள போய் சேரும். ஸோ நீங்க இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருந்தா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஆஹா குழந்தை பிறக்குதுன்ட்டு. செகண்ட் பிரெக்னன்சியா இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு காட்டுங்க. ஏன்னா வந்து சடனா அதுக்கு வந்து ஒரு அம்மா பாமல்ல பொசசிவ்னஸ் வந்து அது சிப்ளிங் ரைவல்ரியா மாறிடக்கூடாது. அது மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க. பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய எமோஷனல் சேஞ்சஸ், ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அது. மூட் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். ஏன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் இல்லைங்களா, பிசிக்கலி மென்டலி நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அப்போ சடனா ஒரு லோ மூட் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஃபைனான்சியல் மேட்டர், அவங்க சொல்றாங்க டாக்டர் ஐ கான்ட் அஃபோர்ட் டு ஹாவ் த செகண்ட் சைல்டு அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் குழந்தை பிறப்புனாலே ஒரு பயம், என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. வேலைக்கு போகணும், வேலைக்கு லீவ் எடுத்து அங்கேயும் போயிடும். ஹஸ்பண்ட் கிட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும். புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னா இன்லாஸ் கிட்ட மெயின்டைன் பண்ணும், அவங்க சிப்ளிங்ஸ் கிட்ட, இந்த மாதிரி வேற வேற விஷயத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கலி, மென்டலி, சோஷியலி, ஃபைனான்சியலி, எமோஷனலி ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இந்த பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட் கொடுக்கணும்.
பிரெக்னெண்டா இருக்கவங்களுடைய டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து அவங்களுக்கும் சாப்பிடுறாங்க, அவங்களுடைய குழந்தைக்கும் சாப்பிடுறாங்க. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் ஆஸ் யூஷுவல் கம்மி பண்ணிட்டு அவங்க அயர்ன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட், மெக்னீஷியம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிடணும். ஃபுட்டு பத்தியும் படிங்க, எது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, எது அவாய்ட் பண்ணணுன்றத பத்தியும் படிங்க. எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நீங்களே எதுவுமே எக்ஸசைசஸ் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. லேபர் டெலிவரிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வெல் ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா உங்களால உருவான இந்த குழந்தைய பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லா ஒரு தாய்க்கும் வந்து ஒரு ரொம்ப வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு முக்கியமான நாளுன்னு அவங்க பெத்தெடுத்து அந்த குழந்தைய பாக்குறாங்க பாருங்க, அதுதான் ஒரு முக்கியமான நாளா இருக்கும். எப்பவுமே ஒரு நல்ல மந்த்ரா சொல்லிக்கங்க. இந்த ஹோப்போனோப்போ மந்த்ரா பாருங்க, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸா நம்ம சொல்லிக்கும் போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.